கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உலகத்தையே மாத்தின ஒரு மாபெரும் ஞானிக்கு பக்கத்துல, சொல்லப்போனா சாட்சாத் புத்தருக்கு மிக அருகில நீங்க நிக்கிறீங்க. ம் ஒரு அற்புதமான காட்சி அது. ஆமா, அந்த முழு வனமுமே ஒரு பெரிய அமைதியால, ஒரு சொல்ல முடியாத ஆனந்தத்துல அதிர்ந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் அங்க நடக்கிற எதுவுமே தெரியல. எந்த ஒரு அதிர்வும் உங்களுக்கு உரைக்கல, எக்ஸாக்ட்டா. எந்த இசையும் கேட்கல. நீங்க முற்றிலும் ஒரு குருடராகவும் செவிடராகவும் இருக்கீங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு மாபெரும் வெளிச்சத்துல நின்னுகிட்டு ஒருத்தர் எப்படி இருட்டுல தவிக்க முடியும்? ரொம்ப ஆழமான ஒரு முரண்பாடு இது. கண்டிப்பா. இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போறது ஓஷோ அவங்க புத்தரோட தம்மபடம் குறித்து ஆற்றிய 96வது சொற்பொழிவோட ஒரு முழுமையான பகுப்பாய்வு. இந்த விவாதத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா, நாம உண்மைய தேடுறோமா இல்ல நம்மளோட அகங்காரத்தை திருப்திப்படுத்துறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கான விடை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வைஷாலி நகருக்கு வெளியே இருக்கிற அந்த மகாவனத்துல புத்தர் தங்கியிருந்த காலம் அது. ஒரு ஆஷ்வின் பௌர்ணமி இரவு. அந்த முழு நிலவு இரவோட அழக ஓஷோ விவரிக்கும் போது ஒரு கவித்துவமான குறியீடை பயன்படுத்துறாரு. அதாவது புத்தர் அங்க இருந்ததால காய்ந்த மரங்கள் எல்லாம் மறுபடியும் துளிர்த்ததாம். வறண்டு போன நதிகள்ல கூட புது வெள்ளம் பாய்ந்தோடியது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, பாலைவனங்கள் எல்லாம் சோலைகளா மாறிச்சான். நிஜமாவே அங்க மரங்கள் துளிர்த்ததா அப்படிங்கறத விட அங்க இருந்த அந்த அளப்பரிய ஆன்மீக அதிர்வலைய ஓஷோ அப்படி வர்ணிக்கிறாரு. ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, புத்தருக்கு மிக அருகிலேயே இருந்த அவர் நிழல் மாதிரியே இருந்த வஜ்ஜிபுத்திரன் அப்படிங்கிற ஒரு பிக்குவுக்கு இந்த அதிர்வலைகள் எதுவுமே தெரியல. அடடா, அந்த பெரும் இருப்போட எந்த இசையும் அவனுக்கு கேட்கலையா? கேக்கல. இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருந்தாலும் கண் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு அது வெறும் இருட்டு தான் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஓஷோ இத அகக்கண், அதாவது அந்த இன்னர் விஷன் இல்லாதவங்களோட ஒப்பிடுறாரு. மரங்களுக்கு எந்த தத்துவமும் தெரியாது, எந்த வேதத்தையும் அதுங்க படிக்கல. மரங்கள் பண்டிதர்கள் கிடையாது. எக்ஸாக்ட்டா. அவை குழந்தைகளைப் போல ரொம்ப ரொம்ப எளிமையானவை. அந்த எளிமைதான் அவற்றை இயற்கையோடும் புத்தரோட இருப்போடும் நேரடியா இணைக்குது. ஓஹோ. ஆனா மனிதர்களாகிய நாம பாத்தீங்கன்னா, தர்க்கம், எதையும் பகுப்பாய்வு செய்யற குணம், தீராத சந்தேகம், எல்லாத்துக்கும் மேல நான் அப்படிங்கிற அகங்காரம்னு பல அடுக்குகளால ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கோம். அந்த சிக்கலான தன்மைதான் வஜ்ஜிபுத்திரனை அந்த ஒளியிலிருந்து தடுத்து நிறுத்திருச்சு. சரியா? 100க்கு 100 சரி. இதை நம்ம நேயர்களுக்கு புரியும்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, ஒரு அதிவேக வைஃபை ரவுட்டருக்கு பக்கத்திலே நம்ம நின்றுட்டு இருக்கோம். ரவுட்டர் சிக்னல் அனுப்பிட்டு தான் இருக்கு. ஆமா, ஆனா நம்ம போன்ல வைஃபை ஆப்ஷன் ஆன் பண்ணவே இல்லைன்னா எப்படி சிக்னல் கிடைக்கும்? அது போலதான் வஜ்ஜிபுத்திரனோட நிலையும் இருந்துச்சு. ரொம்ப சரியான உதாரணம். அவன் உடல் அளவுல புத்தருக்கு பக்கத்துல இருந்தாலும் அவனோட உள்மனசோட ரிசீவர் முற்றிலுமா ஆஃப் ஆயிருந்துச்சு. அந்த ரிசீவர் ஏன் ஆஃப் ஆயிருந்துச்சு? உடல் வனத்துல இருந்தாலும் மைண்ட் எங்கேயோ இருந்திருக்கே. அங்கதான் முழு உளவியலும் இருக்கு. அவன் காதுகள் வைசானி நகரோட கேளிக்கை சத்தங்களை தான் கேட்டுட்டு இருந்துச்சு. பௌர்ணமி கொண்டாட்டங்கள், இசை, நடனம்னு அந்த நகரமே விழாக்கோலமா இருக்கு. அப்ப அவனோட மனம் அலைப்பாய தொடங்குது. இது உலக இன்பங்கள் மேல ஆசை வந்துருச்சு. கண்டிப்பா. சந்நியாச வாழ்க்கையை விட அதுதான் பெஸ்ட்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அப்ப அடுத்த நாள் காலையிலே அங்கிருந்து ஓடிடலான்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. ஆமா, அவன் ஓடி போறதுக்கு முன்னாடியே புத்தர் அவனை கூப்பிடுறாரு. அவன் மனசுல ஓடின அத்தனை சஞ்சலங்களையும் சந்தேகங்களையும் புத்தர் அவங்கிட்டே அக்குவேற ஆணிவேற எடுத்து சொல்றாரு. அந்த ஒரு கணத்துல தான் வஜ்ஜிபுத்திரனுக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் வருது. தன் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறது ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு மாபெரும் கடல் அப்படிங்கறத அவன் உணர்றான். அவர் தன் மேல எவ்ளோ கருணை வச்சிருக்காருன்னு அவனுக்கு புரியுது. சொல்றாரு. அது வரைக்கும் அவன் புத்தர் பக்கத்துல இருந்தாலும் அவன் அவர்கிட்ட வரவே இல்லை. ஒரு நிமிஷம், இங்க ஒரு ஆழமான கேள்வி வருது. வஜ்ஜிபுத்திரன் ஏன் சந்நியாசத்துக்கே வந்தான்? அதுதான் ரொம்ப நுட்பமான விஷயம். அவன் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும், இல்ல ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையில தான் வந்திருக்கான். ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைச்சிட்டானா? ஆமா, ஆன்மீகத்துல பெரிய முதலீடு பண்ணா பன்மடங்கு லாபம் கிடைக்கும்னு ஒரு வியாபார மனப்பான்மை. உலக வாழ்க்கையில கஷ்டப்பட்டவன் இங்கேயாச்சும் சுகம் கிடைக்கும்னு நம்பி வந்திருக்கான். கொஞ்சம் இருங்க, நம்மள பல பேரும் மன அமைதிக்காகவோ இல்ல வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கணும்னு தானே தியானம் பண்றோம். அது தவறா? அது மனித இயல்பு தானேன்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, லாப நோக்கமே இல்லாம ஒரு மனிதனால எப்படி செயல்பட முடியும்? மேலோட்டமா பார்க்கும்போது இது நியாயமா தான் தோணும். ஆனா ஓஷோவோட ரொம்ப முக்கியமான தத்துவத்தை இங்க நாம பார்க்கணும்.
என்ன சொல்றாரு அவரு? லாப நோக்கத்தோட துறவறம் போறதும் ஒருவித பேராசைதான். உலக வாழ்க்கையில துன்பம் கிடையாது, நம்மளோட பேராசையில தான் துன்பம் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. அப்போ வீட்டை வாங்க ஆசைப்பட்டாலும் இல்ல எனக்கு மோட்சம் வேணும்னு ஆன்மீகத்துல ஆசைப்பட்டாலும் ரெண்டு ஒண்ணுதானா? எக்ஸாக்ட்டா. அந்த பேராசை அப்படிங்கிற அடிப்படை மாறவே இல்ல. நீங்க இன்னும் ஒரு வியாபாரியா தான் இருக்கீங்க. ஆஹா, இது ரொம்ப டீப்பான பாயிண்ட். பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா, கபீர், குருநானக் இவங்கெல்லாம் சந்நியாசம் வாங்கிக்கிட்டு காட்டுக்கு போகல. குடும்பஸ்தர்களாகவே பெரிய வாழ்வு வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த பேராசை இல்ல. சரியா சொன்னீங்க. உலகத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த லாப நோக்கம் கிடையாது. அப்போ நாம தியானம் பண்றது கூட ஒரு சுயநலம் தானா? தியானத்தை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பாக்குறோமா? அதுதான் ரகசியமே. தியானம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல கிடைக்கப் போற ஒரு பரிசு கிடையாது. தியானம் பண்றதே ஒரு பலன்தான். மெடிடேஷன் இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட் அப்படின்னு ஓஷோ ரொம்ப அழகா சொல்றாரு. அடடா, தியானம் செய்வதே ஒரு பலன்தானா? ஆமா, எனக்கு இந்த பலன் வேணும்னு நினைக்கும் போதே உங்க மனசு நிகழ்காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்துக்கு போயிடுது. லாபம் எங்க இருக்கோ அங்க நஷ்டம் பத்தின பயமும் இருக்கும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத இருப்பு தான் உண்மையான சந்நியாசம். 100க்கு 100 உண்மை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெறுமனே இருக்கிறது தான் தியானம். சரி, இந்த பேராசை நம்மள குருடாக்குதுன்னு பார்த்தோம். அப்படியானால் உண்மையான தூய அன்பு எப்படிப்பட்டது? அது எப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தும்? இது சூல் சுப்பத்தா அப்படிங்கிற அநாத பிண்டிகரோட பொண்ணு கதையை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. வஜிபுத்திரன் கதைக்கு நேர்மாறான கதை இது. அவன் பக்கத்திலே இருந்து தூரமா இருந்தான். ஆனா சூல் சுபத்தா பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் புத்தருக்கு மிக அருகில் இருந்தாள். அநாத பிண்டிக்கர் புத்தரோட மாபெரும் கொடையாளியான சீடர். அவரோட பொண்ணு தான் இவ. குழந்தையில இருந்தே புத்தரோட வழிகாட்டுதல்ல வளர்ந்தவ. இவளுக்கு உக்கிரநகர் அப்படிங்கிற ஊர்ல கல்யாணம் ஆகுது. அவன் மாமனார் முற்றிலும் வேற விதம். அதாவது இந்த மாயாஜாலங்கள், காத்துல பறக்கிறது, நிரப்ப முழுங்குறது இதெல்லாம் நம்புற ஆளு. ஆமா, போலி சாமியார்களோட வித்தைகளை அற்புதம்னு நம்புறவரு. இங்கதான் ஒரு பெரிய மோதல் வருது. சூழ்சுபத்தா அந்த போலி சாமியார்களை வணங்க மறுத்துடுறா இல்லையா? ஆமா, உண்மையான ஒளிய பார்த்த கண்கள் எப்படி அந்த போலியான வித்தைகளை நம்பும்? மாமனாருக்கு பயங்கர கோபம் வருது. உன் புத்தர் அவ்ளோ பெரிய ஆளுனா அவரை இங்க வரவழைச்சு அற்புதம் செஞ்சு காட்ட சொல்லுன்னு சவால் விடுறாரு. உடனே அவ எந்த மேஜிக்கும் பண்ணல. 3 கைப்பிடி மல்லிகைப்பூக்களை எடுத்து வானத்துல வீசி தன் முழுமையான அன்போடு புத்தருக்கு அழைப்பு விடுறா. இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. புராணங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பூக்கள் அப்படியே பறந்து போய் புத்தருக்கு கொடையா நின்னுச்சான். புத்தரும் தன் 500 பிக்குகளோட வானத்துல பறந்து வந்தாருன்னு கதைகள்ல இருக்கும். ஆனா ஓஷோ இது எப்படி பாக்குறாரு? அவர் இந்த சயின்ஸ்க்கு முரணான விஷயங்களை அப்படியே நிராகரிக்கிறாரு. மனிதர்களுக்கு அற்புதம்னா ஏதோ மேஜிக் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ பூக்கள் காத்துல பறந்து போலன்னா அவளோட அழைப்பு எப்படி புத்தரை போய் சேர்ந்துச்சு? பூக்கள் போகல, ஆனா அந்த மல்லிகையோட வாசம் சென்றுச்சு அப்படிங்கிற கவித்துவத்தை ஓஷோ ஏத்துக்கிறாரு. வாசம்னா அவளோட தூய அன்போட குறியீடு. எக்ஸாக்ட்டா. தூய அன்புக்கு, கலப்படமில்லாத பக்திக்கு தூரம் ஒரு தடையே கிடையாது. ஒரு சாதாரண பக்தையோட அழைப்புக்காக சக்கரவர்த்தியா இருந்த புத்தர் பல மைல்கள் வெயில்லையும் புழுதிலையும் வெறும் காலோட நடந்து வந்தாரே. அதுதான் உண்மையான அற்புதம். விளக்குறாரு. இத நினைக்கும் போதே சிலிர்ப்பா இருக்கு. ஒரு மாபெரும் கருணை, இத்தனை மைல்கள் நடந்து வந்த அந்த எளிமைதான் அற்புதம். மாமனார் எதிர்பார்த்தது வித்தைகளை, ஆனா அங்க நடந்தது என்ன? அந்த புத்தரோட முகத்துல இருந்த எல்லையற்ற அமைதி, எளிமை, அவரோட வியர்வை. அத பார்த்த உடனே மாமனாரோட அகங்காரம் சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. அவர் முற்றிலுமா மாறிட்டாரு. எந்த ஒரு மாய வித்தையும் ஒரு மனிதனை இப்படி உள்ளூரா மாத்திருக்க முடியாது. அது வெறும் தற்காலிகமான ஆச்சரியத்தை தான் கொடுக்கும். ஆனா புத்தரோட இருப்பு, அந்த தூய கருணை மட்டுமே ஒரு மனிதனோட ஆழமான வேர்களை தொட்டு மாத்துச்சு. சூப்பர். அப்போ தன்னை வெல்லும் கலை பத்தி புத்தர் என்ன சொல்றாரு? அகங்காரத்தை எப்படி அழிக்கிறது? ஓஷோ இத விவரிக்கும் போது ஏகாசனம் மற்றும் ஏகசேயம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அதாவது உடல் அசையாம ஒரே இடத்துல அமைதியா இருக்கிறது. மாலைபாயுமே ரொம்ப சிறப்பான கேள்வி. நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமைதியா உட்காரும்போது உடனே கால் ஆட்டுவோம், தலையை சொறிவோம், இல்லனா போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆமா. ஏன் தெரியுமா? நம்ம மனசு தனக்குள்ள இருக்கிற சஞ்சலத்தையும் பயத்தையும் உடல் அசைவுகள் மூலமா வெறியேற்ற துடிக்குது. ஓஹோ, உடல் அசைவுகள் எல்லாமே மனசோட எஸ்கேப் ரூட்ஸா? எக்ஸாக்ட்டா. தப்பிக்கும் வழிகள். புத்தர் என்ன சொல்றாருன்னா,
உடலை ஒரு கல்ல போல அசையாம, அதாவது ஏகாசனத்துல வச்சு பழகுங்கன்னு சொல்றாரு. அப்படி செய்யும்போது மனசுக்கு தப்பிச்செல்ல வழியே இல்லாம போயிடுது. ஆமா, உடல் அமைதியடையும் போது மனசு முதல்ல பயப்படும், திமிரும். அந்த கட்டத்துல தான் நம்மளோட அகங்காரம் முழுமையா வெளிப்படும். அப்போ அகங்காரத்துக்கு ஏதோ ஒரு செயல், ஒரு சலசலப்பு தேவைப்படுது. கண்டிப்பா. நீங்க எதையுமே செய்யாம தனிமையில உடலையும் மனசையும் அசையாம வைக்கும்போது அகங்காரத்துக்கு உணவு கிடைக்கிறதில்ல. அது பட்னி கிடந்து இறந்துடுது. இதுதான் தன்னை வெல்லும் கலை. நான் அப்படிங்கிற அந்த இருமாப்ப தடுத்து தனக்குள்ள பயணிக்கிறது. வஜ்ஜிபுத்திரனால ஒரு செகண்ட் கூட மனசு அசையாம வைக்க முடியல. அகங்காரம் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சோல் சுபத்தா அகங்காரமே இல்லாத ஒரு தூய அன்பில் இருந்தா. அதனாலதான் காலமும் தூரமும் அவளுக்கு தடையா இல்ல. இது ஒரு முக்கியமான தத்துவத்தை நோக்கி நம்மளை இட்டு செல்லுது. ஆமா, ஓஷோ இத சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு பரந்த விளக்கத்தோட நிறைவு செய்றாரு. சனாதன தர்மம்னா இங்க என்ன அர்த்தத்துல சொல்றாரு? நீங்க ஒருத்தர் மேல உண்மையான அன்பும் ஆழமான நம்பிக்கையும் வச்சிருந்தா உங்களுக்கும் அவங்களுக்குமான காலமும் தூரமும் காணாம போயிடும். நீங்க உண்மையா நேசிச்சா, அது புத்தரா இருந்தாலும் சரி, மகாவீரரா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அவங்க இன்னிக்கும் நம்ம கூடவே தான் வாழ்றாங்க. அந்த உண்மையான அகங்காரமற்ற அன்புக்கு அழிவே கிடையாது. அதுதான் காலங்களை வென்ற நித்தியமான தர்மம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உடலால் அருகாமையில் இருப்பது ஒரு மாயை, உள்ளத்தால் இணைவதே உண்மையான இருப்பு அப்படிங்கிறது இந்த விவாதம் ரொம்ப தெளிவா உணர்த்தியிருக்கு. ஆரம்பத்துல சொன்ன அந்த வைஃபை ரவுட்டர் உதாரணம் மாதிரி தான். சிக்னல் எப்போதுமே இருக்கு, நம்ம உள்மனம் அதை ஏத்துக்க தயாரா இருக்கான்றது தான் கேள்வி. நேயர்களே, இன்றைய வேகமான உலகத்துல நாமும் வஜ்ஜிபுத்திரனை போல தியான ஆப்ஸ்களையும் விலையுறைந்த யோகா வகுப்புகளையும் தேடி ஓடுறோமான்னு சிந்திக்கணும். தியானம் செஞ்சா ரத்த அழுத்தம் குறையும், வேலைத்திறன் அதிகரிக்கும், சக்சஸ் கிடைக்கும்னு கணக்கு போடுறோமா? எந்த முதலீடும் இல்லாம, எந்த பலனையும் எதிர்பார்க்காம அந்த அகங்காரமற்ற நிலையை நம்மால ஒரு நிமிடமாவது எட்ட முடியுமா? இன்னைக்கு இரவு உங்க போனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களோட மட்டும் இருந்து பாருங்க. அந்த ஒரு நிமிடத்துல நீங்க உண்மையான உங்களை சந்திக்கலாம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.